உங்ககிட்ட ஒரு நாள் டைமோ 791 ரூபா பணமோ இருந்தால் ஒரே நாளில் 9 நவகிரக கோயிலும் உங்களால் பார்க்க முடியுங்க. ஆமாங்க, டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் சைட்லேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்டான டிக்கெட்ஸ் நீங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னாக்கா டிஎன்எஸ்டிசியோட அஃபிஷியல் ஆப்லேயோ அப்படி இல்லைனா டிஎன்எஸ்டிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேராக 740 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 791 ரூபா வந்துடுங்க. நீங்கள் என்ன டேட்டில் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணுங்க. அங்கேருந்து 5 மணிக்கு இந்த நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும். நம்ம ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணது நான் ஏசி பஸ்லங்க. இங்கே ஏசி பஸ்ஸஸும் இருக்குது இதே நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜ்க்கு. அது வாரத்தில் 4 நாள் மட்டும் ரன் ஆகும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாளில் மட்டும் ரன் ஆகும். ஆனால் இந்த நான் ஏசி பஸ்ஸஸ் வாரத்தில் 7 நாளுமே ரன் ஆகுங்க. இதில் வந்து டிக்கெட் ஃபேர் 740 ரூபா. பட் உங்களுக்கு அந்த ஏசி பஸ்ஸஸில் 1274 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் மட்டும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு புக்கிங் சார்ஜஸும் சேர்ந்து வரும். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 5:40க்கு கிளம்புனவங்க. ஃபர்ஸ்ட் கோயிலை நம்ம விசிட் பண்ணது திங்களூரில் இருக்கிற சந்திரன் கோவில், அதுக்கப்புறமா ஆலங்குடியில் இருக்க குரு, அதுக்கப்புறமா அதாவது 3ஆவதா திருநாகேஸ்வரம்ல இருக்க ராகு பார்த்தவங்க. 4வது கோயிலா சூரியனார் கோவிலில் இருக்கிற சூரிய பகவான், 5ஆவதா கஞ்சனூரில் இருக்க சுக்கிர பகவான், 6ஆவதா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க செவ்வாய் பார்த்தோம். அதுக்கப்புறமா 7வது கோயிலா திருவெண்காடு புதன் ஸ்தலம் பார்த்தவங்க. 8வது கோயிலா கீழப்பெரும்பள்ளம்ல இருக்க கேது பார்த்தோம். 9வது கோயிலா கடைசியா திருநள்ளாறுல இருக்கிற சனீஸ்வரன் கோயில் பார்த்தவங்க. இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு ஃபுட்க்கு வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 150 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு அந்த டிக்கெட்டில் ஆட் ஆகாது, நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபன் வந்து ஆலங்குடியில் இருக்க குரு பகவான் டெம்பிளில் கொடுத்துருவாங்க. லஞ்ச் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இன்பவெளி விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. காலையில் டிஃபனுக்கு 60 ரூபாவும் மதியம் லஞ்சுக்கு 90 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் கலெக்ட் பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபுட்க்கு உண்டான அமௌண்ட்டு உங்களுக்கு அந்த டிக்கெட்டில் ஆட் ஆகாது, தனியாக தான் பே பண்ணணும். யூஸ்வலாக இந்த ஒரு ஜர்னி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெய்லி காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு கம்ப்ளீட் ஆகும். நம்ம ட்ராவல் பண்ண அன்றைக்கி ஒரு 40 நிமிஷம் டிலேவாக தான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பணும். காலையில் கொஞ்சம் மழை, அதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். ஆனால் எந்த ஒரு கோயிலையுமே கூட்டம் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தரிசனம் முடிச்சுட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு 8 மணிக்கு ரீச் ஆக வேண்டியது ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே 7:15க்குலாம் ரீச் ஆகிட்டோம். இதுவே வீக்கெண்ட் டேஸில் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக வேண்டிய டைம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகியிருக்கும். முடிஞ்ச வரையும் நீங்கள் வீக் டேஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட் டேஸில் கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும், அதால் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓவராலாகவே எனக்கு இந்த நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருந்தது. ஸோ இந்த பிளாக்கோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.